ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாதம், இந்த ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு. தனுசு ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் 4ஆம் இடத்து அதிபதியும்
அட்டமஸ்தானம் 8ஆம் இடத்தில் இருப்பது, 8ஆம் இடம் வந்து நான் பொதுவாகவே சொல்லிட்டு இருக்கேன், 8ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ உங்க ராசிக்கு எதிரி 8ஆம் இடத்துல உச்சம் வரும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக உண்டு. மேலும் உங்களுக்கு பாக்கியாதிபதி போய் சேர்ந்து உட்கார்ந்துடுறாரு பாருங்க. அதாவது ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு உரிய கிரகம் வந்து எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்த தோஷத்தை என்ன தோஷம் இருந்தாலும் அதை பூரா ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். எத்தனை மோசமான கிரகங்கள் இருந்தாலும் ஒரு பாக்கியாதிபதி அந்த இடத்துல உட்கார்ந்தாச்சுன்னா அந்த தோஷங்களை நிவர்த்தி ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய யோகத்தை, அதிர்ஷ்டத்தை, தொழில் யோகத்தை, வருமான யோகத்தை, பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம் தான் இந்த ஆடி மாதம் சிவராஜ யோகத்தில் 8ஆம் இடத்தில் குரு. சிவராஜ குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் ஒரு ஜாதகர் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் வலிமை பெற்றிருக்க வேண்டும். அப்படி சப்தமஸ்தானம் 7ஆம் இடத்தில் வலிமை பெற்ற புதன், ஆட்சி பெற்ற புதன் அந்த மிதனத்தில் இருக்கும் பொழுது அதுவே உங்கள் ஜீவனஸ்தானாதிபதியாகி 10ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது தொழில் ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளலாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, இடம் வீடு சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். மனைவியின் சொத்துக்கள், புரியுங்களா? மனைவியின் சொத்துக்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். மனைவியின் மூலம் ஏற்படுகின்ற தொழில்கள் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான முறையில் நல்ல முன்னேற்றங்கள் சிறப்பாக அமைவதற்கு இந்த ஆடி மாதம் அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 6-11 லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துடுறார். அதாவது எந்த ஒரு பாக்கியாதிபதி போய் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செஞ்சிடும். அந்த பாக்கியஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் போய் உட்கார்ந்தாலும் அது மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துரும். அப்போ உங்க பாக்கியஸ்தானத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? சுக்கிரன், கேது. அப்போ ஏற்கனவே மனைவிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் சொல்லிட்டேன். அப்போ உறுதியாகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமாக மேலும் வந்து விருச்சிக ராசிக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கு, கவனமா இருக்கு. அதாவது நல்லது நடந்தாலும் பிள்ளைகளால் சில பிரச்சனை, உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை, இல்லை பிள்ளைகளால் எது பிரச்சனை, கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது ஒன்று கொஞ்சம் இருக்கு. மற்றபடி உங்களுடைய வருமான முன்னேற்றங்கள் சூப்பர் பிரமாதம். அதே நேரம் இது வந்து பொது பலன் நேர்களே, தனுசு ராசி நேர்களே, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துங்க. பிரம்மன் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இப்படிப்பட்ட யோகங்களை கொடுத்திருக்கிறாரா, உங்க தலையெழுத்தில் எழுதியிருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி வெற்றி சூப்பர் பிரமாதம், நல்ல முன்னேற்றம். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அதிர்ஷ்டம் என்றால் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக அந்த ஆடி மாதம் ஏற்படும். அந்த ஆடி மாதம் இந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டது ஆவணி முதல் உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.